கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேச இருக்கிற வார்த்தைகள் லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்ற வார்த்தை. கடந்த வாரத்தில் சகோதரி, கர்த்தரை நாம் ஏன் தேட வேண்டும்? ஏனென்றால் கர்த்தர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா எதற்காக ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்? நாம் ஏன் அவரை தேட வேண்டும்? இந்த உலகத்தில் அவருடைய துணை இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் துணை வேண்டும். எத்தனையோ பேர், எனக்கு பணம் இருக்குது, எனக்கு செல்வாக்கு இருக்குது, எனக்கு நல்ல ஞானம் இருக்குது, அதை வைத்து நான் பிழைத்து கொள்ளுவேன் என்ற மக்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தான் நமக்கு துணை என்று அவரையே நாம் சார்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில நேரம் நம்ம அவரை விட்டு விலகி போனால் கூட ஆண்டவர் நம்மை விடாமல் நம்ம தேடிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா நம்ம ஒரு தகப்பன், ஒரு பெற்றோர் என்ன பண்ண, ஒரு குழந்தைய எங்கன்னா கொஞ்ச நேரம் காணாமல் போயிட்டால் கூட எப்படி தேடி என்ன ஆச்சோ, நம்ம பிள்ளை எங்கன்னா இப்போ கீழே விழுந்துச்சோ, எதனா ஆயிடுச்சோ அப்படின்னு ஒரு பயம் வரும். அதே மாதிரி தான் ஆண்டவர் அவரை விட்டு நாம் தூரம் போகும்பொழுது நமக்கு நேரிடுகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது. ஒரு சில நேரம் நாம் என்ன பண்ணுறோம், யாராவது நல்லா நம்மக்கிட்ட பேசிட்டா போதும், நம்மை பற்றி புகழ்ந்து பேசிட்டா அவங்க பின்னாடியே நாம் போய் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அவங்க எங்கே கூப்பிட்டாலும் போவோம், ஆண்டவர் கூட தேட மாட்டோம். ஆனால் ஒரு சில நன்மை கிடைச்சாலும் ஒரு சில நேரம் ஏதாவது ஒரு ஆபத்தில் நாம் சிக்கிக்கொள்ளுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே நம்மை ரட்சிக்க தான் ஆண்டவர் உலகத்தில் வந்தார். ஏன்னா பாவத்தில் விழுந்து நம்ம அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மை தேடி நம்மை கண்டுபிடிக்க ஆண்டவர் நம்மை வந்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் நாம் எதையாவது ஒன்று தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம். இது உலக ஆண்டவரை தேடுவதை காட்டிலும் உலக ஆசீர்வாதங்களை தான் நம்ம அதிகமாக தேடுறோம். ஆண்டவருக்கு ஏதோ ஒரு சில நிமிஷங்களை கொடுக்குறோம், ஒரு சில நேரம் ஒரு வசனத்தை படிச்சுட்டு போகிற சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நிறைய வேலை இருக்குது. ஆண்டவர் தான் இதை நமக்கு செய்கிறார் என்பதை கூட நம்ம உணராதபடிக்கு உலகத்தை நம்பி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் கூட சட்டுன்னு எதை எடுத்தாலும் இவங்க உதவி கிடைக்குமா, அவங்க உதவி கிடைக்குமான்னு தான் நம்ம ஓடுறோம். நம்மை தேடிக்கொண்டிருக்கிற ஆண்டவரை நாம் மறந்து போயிடுறோம். நாம் தேட வேண்டியதை தேடாதபடிக்கு இந்த உலகத்தில் நிலையில்லாத ஒரு காரியம், நிரந்தரமில்லாத காரியங்கள், அழிந்து போகிற காரியங்கள், போராட்டங்களை உண்டாக்குற காரியங்களை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அது நிமித்தம் ஏற்படுகிற ஆபத்துகளை நாம் யோசிப்பதே கிடையாது. துணிகரமாக யாருன்னா ஒருத்தர் கூப்பிட்டு அப்படி ஆண்டவருடைய ஆலோசனையை நம்ம கேட்காமலே நாம் போய்விட்டு அதன் பிறகு கஷ்டப்படுகிற சூழ்நிலை. எவ்வளோ பேரை நல்லா பேசுகிறாங்க, நல்லா பேசி பேசி நம்ம கவர் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம மூலம் ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்று யோசிக்கிற மக்கள், மனிதர்கள் அப்படி தான். நம்ம மூலமாக ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமான்னு தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் போய் அவர்களிடத்தில் சிக்கி கொண்டு எவ்வளோ பெரிய நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம், எவ்வளோ பெரிய ஆபத்துக்கெல்லாம் சாதாரணமாக பேசியே இந்த பேங்க்கில் லோன் வாங்கி கொடு, சைன் கொஞ்சம் பண்ணுங்கள். அதனால் எத்தனையோ பேர் எவ்வளோ சொத்துக்களையெல்லாம் கூட மற்றவர்களுக்காக எழுந்து போன காரியங்கள் கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆபத்துகள் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவரை தேடின நாட்கள் அதிகமாக ஆண்டவரை தேடி இருப்போம். ரொம்ப நெருக்கங்கள் கஷ்டங்கள் வர மத்தியில் ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம், என் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் ஆண்டவரே, என் கணவருக்கு என்னுடைய பலவீனங்களுக்கு நீங்கள் தான் ஆண்டவரே துணை என்று சொல்லி ரொம்ப நெருக்கத்தின் மத்தியெல்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் அவரை நோக்கி பார்த்து அவருக்காக காத்திருந்து ஜெபித்து இவ்வளோ நன்மை நாம் பெற்றுக்கொண்டிருப்போம். ஆனால்
ஒரு வசதி வாய்ப்புகள் நமக்கு வந்துச்சு, என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போயிடுறோம். அந்த பணத்தை நம்பி அதை சேர்க்கணும், அதை சரி பண்ணணும், இதை பண்ணோம். ஆண்டவரே மறந்து போகிற நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால தான் ஆண்டவர் நம்மை தேடி வரார். ஏன்னா நெருக்கத்தின் நாட்களில் நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டோம்ல, அதை நினைத்தது ஆண்டவர் நம்மை தேடி வரார். பிள்ளைகள் தவறான வழியில் போயிடக்கூடாது, அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் நம்மை தேடி வரார். நம்ம வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் இது பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் சரி நானும் சரி, கடந்து வந்த பாதைகளை நம்ம கொஞ்சம் அப்படி திரும்பி பார்க்கணும். ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம், ஒரு 3 வருஷம் திரும்பி பாருங்களேன், எப்படி நாம் இருந்தோம். ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மை தேடி வந்து நம்மை மீட்டு கொண்டார். முகாந்திரமே இல்லாத சூழ்நிலாம் நம்ம வாழ்ந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை பிடித்து கொண்ட நிமித்தம்தான் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. கடவுள் பயமே இல்லாத அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், 5வது வசனம். மேய்ப்பன் இல்லாததினால் ஆடுகள் சிதறுண்டு போயின, சிதறுண்டு போனவைகளை காட்டு மிருகங்கள் எல்லாம் இரையாயின என்று இருக்குது. ஏன்னா ஆண்டவர் விட்டு நம்ம தூரம் போயிட்டால் ஏதாவது ஒரு ஆபத்து நம்மை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கும். மனிதர்கள் மூலமாக எவ்வளோ ஆபத்துகள் நமக்கு வருது, அதை நாம் மறந்து போயிடக்கூடாது. அவரை விட்டு நம் தூரம் போகாதபடிக்கு அவரையே நாம் அண்டி பிழைக்கிறவர்களாக நாம் காணப்படணும். அடுத்தது 14வது வசனத்தில், அவைகளை நல்ல மேய்ச்சலில் நான் மேய்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுக்கு தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்திலே படுத்து கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அழகான வழியில் சங்கீதம் 23 பார்க்குறோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன்னா அவர் புல்லுள்ள இடங்களில் நமக்கு எது நன்மை என்பதை அறிந்தவராக ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். போராட்டங்கள் இல்லாமல் இருக்காது. உலகத்தில் போராட்டம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். போராட்டமே இல்லைங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா போராட்டம் உண்டு, அதன் மத்தியில் தான் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கிறார். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன் என்று ஆண்டவர் எசேக்கியேல் 34:16 கூறியிருக்கிறார். ஆண்டவர் இப்படியாக ஓடி அவரை விட்டுட்டு ஓடி போயிட்டா கூட நம்மை தேடி வந்து நம்மை மீட்கிற தேவனாக இருக்கிறார். சிதறுண்டு போனவைகள் அவரை விட்டு சிதறி போயிடும். ஒரு சில நேரம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் வரும்போது, நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு எதிர்காலம் வரும்போது என்ன பண்ணுறோம்? அவரை மறந்து போயிடும். அப்படிப்பட்ட நாட்களிலே ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை மீட்கிறவராக இருக்க. ஏன்னா ஆண்டவர் நம்மை ஒருபோது கைவிட மாட்டோம். ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள். நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை எப்பொழுது கைவிடாதபடிக்கு எந்த வித ஆபத்தில் சிக்கி கொண்டா கூட அதுலேருந்தே ஆண்டவர் மீட்டு எடுக்கிறார். ஏன்னா அந்த நேரத்தில் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நம்மை தேடி வருகிற வேளையில் நாம் அவரை தேடி போகணும். எப்படி போராட்டங்கள் மத்தியில் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் துணை இருந்தால் தான் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் என்பது ஒரு முக்கியமாக அதை நினைக்கணும். அதை நினைக்காம தான் போய் நிறைய பேர் ஆபத்தில், மீள முடியாத ஆபத்தில் சிக்கிக்கொள்கிறாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பார். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தான் இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியம் நமக்கு கிடைக்கும். மனிதர்கள் ஆலோசனை நம்பி நம்ம போய் ரொம்ப அநேக சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். அநேக காரியங்களை நம்பி பணத்தை கொடுத்துட்டு, இப்போ இந்த அமௌண்ட் கொடுத்தா இது பல மடங்கு கிடைக்கும் அப்படிலாம் ஏமாத்துகிற சூழ்நிலை நிறைய பேர் அதில் பணத்தை கொடுத்து ஏமாந்து போய்
லட்சக்கணக்கிலலாம் ஏமாந்து போய் நிற்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவர் சமூகத்தை நம்ம கேட்கும்பொழுது, ஆண்டவரே இது செய்யலாமா என்று ஒரு ஆலோசனை கேட்கும்பொழுது அநேக ஆண்டவர் செய்யக்கூடாது என்பதுக்கு அநேக காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துவார், தடை பண்ணுவார். ஆனாலும் எப்படியாச்சும் அதை வாங்கி ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா அது 3 மடங்கு கிடைக்குது. இப்படிலாம் நம்ம உலக ஆசையில் ஆடம்பரத்தில் நாம் விழுந்து போயிட்டு இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம சிக்கிக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்மை மீட்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்தது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 11லேருந்து 14 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளை விட்டு போய் சிதறிப்போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். விதமாக இந்த சிறியல் ஒருவனாகில் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல என்று ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. ஒரு மேய்ப்பன் எப்படி 100 ஆடுகளை மேய்த்து கொண்டு போது அதில் ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சுன்னா எங்கேயாவது ஓடி போய் அது எவ்வளோ பாதுகாப்பாக நடத்தி வந்தால் கூட எங்கன்னா போய் ஒளிஞ்சிடும், நல்ல மேய்ச்சலை தேடி ஓடிடும். ஆனால் மேய்ப்பனுக்கு தெரியும் எந்த இடத்துல ஆபத்து இல்லை என்பதை தெரிந்து அதுங்களை மேய்த்து கொண்டு இருந்தால் கூட அடங்காத ஆடுகள். அப்படி தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை விட்டு ஏதாவது ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளின் கை கொள்ளும்போது நெருக்கங்கள் அதிகம் வரும் தான் நெருக்கம் வரும். அதன் மத்தியில் நாம் சாட்சியாக நிற்கும்போது தான் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நல்ல திறந்த வாசல் இருக்குதுன்னு வச்சுங்க, அது வழியாக போனால் ஏதாவது ஆபத்து இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஆடு ஓடி போயிட்டுச்சுன்னா அது 99 ஆடுகளையும் விட்டுட்டு போய் அந்த ஒரு ஆட்டை தேடி அது எங்கே முள்ளில் சிக்கி இருக்குதோ, கால் ஒடிஞ்சு போயிடுச்சோ, இப்படிலாம் ஆண்டவர் பார்த்து அதை கண்டுபிடிச்சு எடுத்துன்னு வர்றார். அப்படி தான் நம்ம சில நேரங்களில் கூட அவர் விட்டு தூரம் போயிட்டாங்கன்னா ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்து தேடி ஒரு சில நேரம் ஆண்டவரையே சார்ந்து இருப்போம், திடீர்னு அவர் விட்டுட்டு போயிடும். அந்த நேரத்தெல்லாம் ஆண்டவர் நம்ம கண்டித்து உணர்த்தி நம்ம காயம் கட்டி நம்மை சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட தேவனை நாம் எந்த நேரத்திலும் விட்டு விடாதபடிக்கு அவரே பிடித்து கொள்ளும்போது தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுக்கு நம்மை ஆண்டவரை பற்றி கற்றுக் கொடுப்பது, ஆண்டவரை பற்றி அவர்கள் அறிந்து சின்ன வயசுலேயே ஆண்டவரை அவருக்கு பிடித்து கொண்டால் ஆண்டவருடைய பயம் இருந்தால் போதும், பிள்ளைகள் வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேறி போயிடுவாங்க. ஆண்டவரை பற்றி அடிக்கடி பிள்ளைகள் சொல்லணும். பிள்ளைகள் ஸ்கூல் போகணும், பிள்ளைகள் நல்ல மார்க் எடுக்கணும், பிள்ளைகள் நல்லா படிக்கணும். இதே தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை வாசிக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு காலையில் எழுந்து வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். நேரம் இல்லை, எதுக்கு டைம் இல்லை, இங்கே போகணும் அங்கே போகணும், இதை தான் நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவரை பற்றி நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவர்கள் அந்த சின்ன வயதில் இந்த இருதய பலகையில் அதை எழுதி வைத்து கொண்டால் எந்த ஆபத்துகள் மத்தியிலும் பிள்ளைகள் எல்லா சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் அவர்களை பாதுகாக்க வல்லமில்லை தேவனாக இருக்கிறார். இப்படியாக அவரை பற்றி ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும். வேதத்தில் உள்ள அநேக கதைகளை ஆண்டவர் பிள்ளைகளிடம் நம்ம சொல்லி கொடுக்கணும். எப்பொழுதும் ஸ்கூல்லேருந்து வரணும், டியூஷன் போகணும், பசங்க சாப்பிடணும், படுக்கணும், இதே தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவரை அவர்கள் பிடித்து கொள்ளும்பொழுது எல்லா நிலைகளும் ஆண்டவர் உதவியாக இருப்பார் என்று பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்கணும். அப்படி நம்ம சீர்படுத்தி நம்ம காயம் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவர் நம்மை தேடி நம்மை விடுதலை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி மத்தேயு 18:14 ஒருவன் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. நம்ம கெட்டு போவோம், ஆண்டவர் விடவே மாட்டார். நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி செய்வோமா? அது எப்படின்னா போட்ட அந்த பிள்ளை அடங்காத இருக்குதுன்னு நம்ம
பிள்ளைகளை விட்டுடுமா? விட மாட்டோம். ஆனால் நம்மையே உண்டாக்கின கர்த்தர் அப்படி நம்மை விடுவாரா? எப்படியாவது சீர்படுத்தணும் பிள்ளைகளை. அவர் தவறான வழியில் போயின்னு தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கணுமோ அப்படியே ஆலோசனை கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கணும். இது செய்ய தவறு, இதன் மூலம் வருகிற ஆபத்துகள் அதிகம் என்பதை நாம் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்த பிள்ளைகள் இப்போ ரொம்ப பயங்கரமான சூழ்நிலை சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த செல்ஃபோன் வந்ததுனால அநேக பிள்ளைகள் அதிலே அடிமைகளாகி பிள்ளைகள் படிக்கிறது கூட விருப்பப்பட மாட்டாங்க. எந்த நேரமும் அந்த செல்லில் பார்த்தேன்னு அதில் வர காரியங்களில் அப்படியே ஒரு அடிமைகளாக பிள்ளைகள் மாறி போயிடுறாங்க. ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு ஏன் படிக்கலைன்னு கேட்டால் கூட ஒரு சின்ன வயசு பிள்ளைங்க கூட சூசைட் அட்டன் பண்ணுற சூழ்நிலை நாம் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவரை பற்றி நாம் சின்ன வயசுலேருந்து அவர் சொல்லி கொடுக்கும் பொழுது அவர் எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்றெல்லாம் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்பொழுது அதை பிள்ளைகள் பிடித்து கொள்வாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க எது ஒன்றாலும் சொன்ன உடனே கேட்டுக்கும். நல்லவைகளை நம்ம கற்றுத்தரணும் பிள்ளைங்களுக்கு. இப்படி கற்றுத்தரும்போது அது மனதில் பதிந்து இது இந்த காரியம் தவறு, இது சரி என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வாங்க. குழந்தைகள் தாயின் வயிற்றில் இருக்கும்போது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும் என்று அநேக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. 5 மாதம் 6 மாதத்துலேருந்தே எல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க. அது விளையாடி கொண்டு தான் இருக்கும் சின்ன குழந்தைங்க. ஆனால் நம்ம என்னென்ன செய்கிறோம் அதெல்லாம் கவனித்து கொண்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படியாக விஞ்ஞானமும் பெருகி கொண்டு போகிறது. பிள்ளைகளும் ரொம்ப ஞானமாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாம் நற்காரியங்களை சொல்லி கொடுத்து அவர்களை வளர்க்கணும். இது இப்படி செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சின்ன வயசில் ரொம்ப முரட்டு சுவாபமாலாம் பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. அப்படி வளர்க்கவே கூடாது பிள்ளைகளை. அவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அதன் மூலம் அந்த பிள்ளைகள் மனம் திரும்ப வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளை எந்த நேரத்தை நீங்கள் விட்டுடாதுங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கவனிங்க. ரூமில் போய் படிக்கிறாங்கன்ட்டு விட்டுறோம். ஆனால் அந்த பிள்ளை அங்கே என்ன செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் பின்னாடி பார்க்கும்பொழுது மோசமான நிலைமையில் நிற்கிறதை நாம் கேள்விப்படுவோம். அப்படியாக ஆண்டவருடைய பாதத்தில் நம் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கலாம். அடுத்தது லூக்கா 15:7 வசனத்தை நாம் பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் எத்தனை சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று லூக்கா 15:7 கூறப்பட்டிருக்கிறது. ஒரு மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று மனம் திரும்பும் போது தான். ஒரு பாவி மனம் திரும்பினா போது எவ்வளோ பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறாங்க. ஆனால் ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முழுமையாக மனம் திரும்பணும். இன்றைக்கி கேட்கும் போது அப்போ வேதத்தை படிக்கும் போது தான் அப்போ தான் ஜெபம் பண்ணி ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன்ப்பா எனக்கு உதவி செய்யுங்க என்றெல்லாம் நம்ம கேட்குறோம். அடுத்த செகண்டே ஏதாவது அவருக்கு பிரியமில்லாத காரியம் அதை செய்துடும். அவரை விட்டு தூரம் போயிடும். இப்படியாக ஆண்டவராக நம்மை ஒவ்வொரு நாளும் உறங்காமலும் தூங்காமலும் நம்மையே ஆண்டவர் நோக்கி கொண்டிருக்கிறார். நம் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, என்ன செய்து கொண்டிருக்காங்க, இதனால் என்ன ஆபத்து வருமோ பிள்ளைகளுக்கு. அப்படி தான் நம்ம உலக பிரகாரமாக இருக்கிற பெற்றோரே அப்படி தான் நம்ம யோசிக்கணும். பிள்ளைகள் போயிட்டால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ஏன் வரல, எங்கே போயிருக்கிறாங்க, என்னென்னா பலவித சிந்தனைகள் ஏன்னா கெட்டு போவதுக்கு அதிகமாக சூழ்நிலைகள் இந்த நாட்களில் காணப்படுகிறது. அதனால் நாம் மனம் திரும்பி வாழணும். ஆண்டவர் இன்னும் காலம் செல்லாது, இனிமேல் காலம் செல்லாது. ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொண்டால் தான் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். பிள்ளைகளை அவருக்குள்ளாக வழி நடத்தணும். ஆண்டவரை பற்றி கற்றுக் கொடுக்கணும். மனம் திரும்பி வாழும்போது தான், அவருக்கு சாட்சிகளாக நாம் வாழும்பொழுது தான் இந்த உலகத்தில் நம்மை பார்க்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவாங்க. வாழ்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்ம யோசித்து பார்க்கணும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம்,
எதனா ஒன்று சொல்லிட்டா வரிஞ்சு கட்டின்னு போய் நிற்பாங்க. நம்ம கிறிஸ்தவர்களே அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமே இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஐயோ இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா, இவங்கெல்லாம் பைபிள் எடுத்துன்னு போகிறாங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி இல்லாதபடிக்கு இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், இவங்களிடத்துல போனால் ஒரு நமக்காக ஜெபிப்பாங்க, நமக்காக ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வாங்க என்று அநேகர் நம்ம வாழ்கிற இடத்துல சொல்கிறபடி நம்ம வாழ்ந்து காட்டணும். அதன் மூலம்தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அப்படியாக லூக்கா 15:8 பார்க்குறோம். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாக இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவோ? அதுபோல தான் ஆண்டவர் நம்ம அந்த வெள்ளிக்காசு நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று காணாது போயிடுச்சுன்னா எப்படி தேடுறோம்? அதை தேடி அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் எந்த வேலையும் செய்ய மாட்டோம். முதலாவது அதை கண்டுபிடிச்சிட்டா, முதல்ல அதை முடிச்சுட்டு தான் அதை எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கிடச்சிட்டு இந்த பொருள்னு சொல்லி சந்தோஷப்படும். அதுபோல தான் ஆண்டவரும். ஆண்டவர் விட்டு நம்ம தூரம் போயிட்டா கூட ஆண்டவர் நம்மை தேடி எங்கெல்லாம் இருக்கிறோமோ ஆண்டவர் அவர் கண்கள் பூமி எங்கே உலாவிக் கொண்டு இருக்குது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி நம்மை தேடி கண்டுபிடிக்கிற வரையில் ஆண்டவர் ஓயாமல் நம்ம வழி தவறி போகாதபடிக்கு. ஏன்னா பயங்கரமான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நெடுக போய் நாம் மாட்டிக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்கள்கிட்ட மாட்டிக்கொள்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு தான் ஆண்டவர் அந்த வெள்ளிக்காசை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க தேடி. அது மாதிரி தான் நம்ம ஆண்டவன் வழிகளை சீர்படுத்தி நம்ம சுத்தம் பண்ணி நம்ம காயத்தை கட்டி ஒரு சில கடிந்து கொள்கிறார் ஆண்டவர். ஒரு சில நேரம் அந்த நேரம் மட்டும் நம்ம ஆண்டவர் அப்படி செய்துட்டாருன்னு புலம்பி தள்ளிடுவோம். ஆனால் நமக்கு நன்மை, இதன் நிமித்த நன்மை என்பதை உணராமல் நம்ம இருக்கிறோம். நம்மை தேடி வருகிற ஆண்டவரை நாம் தேடி செல்ல வேண்டிய மக்களாக நாம் இருக்கிறோம். அதே போல தான் லூக்கா 15:12 பார்க்குறோம். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவருக்கு இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்திரி எனக்கு ஒரு பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தார். அவன் என்ன பண்ணான்? ஆஸ்தி எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் துன்மார்க்கமாக செலவு பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டு, சாப்பிட கூட ஆகாரம் இல்லாத என்ன பண்ணுறான்? வேலை செய்கிற இடத்துல அந்த பன்றி மேய்க்கிற ஒரு வேலை தான் கிடச்சிது. கடைசியாக கிடச்சி அதில் அந்த பன்றிக்கு போடுற உணவை சாப்பிட்றதுக்கு பிரயாசப்படும்போது அதையும் அந்த அந்த பன்றி அந்த வைத்திருக்க அந்த முதலாளி என்ன பண்ணுறான்? அதை கூட சாப்பிட விடாத அவனை கடிந்து கொள்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ ஆண்டவர் நமக்கு எவ்வளோ உயர்ந்த இடங்களை, நல்ல எதிர்காலங்களை கொடுத்து கூட இப்படி தவறான வழிகளில் நாம் சென்று எல்லாவற்றையும் இழந்து நிற்கும்பொழுது ஆண்டவர் தேடி வரமாட்டோமான்ட்டுன்னா அவங்க தகப்பன் என்ன பண்ணுறாரு? தூரத்துலேருந்து பார்க்குறேன், தன் பிள்ளை எப்போ வருவான். ஏன்னா பணத்தை எடுத்துன்னு போயிட்டா கூட பரவாயில்ல, எப்போ அவன் நம்மை தேடி வருவான்னு காத்திருந்து அவன் வந்த உடனே அவனை கட்டி முத்தம் செய்து அவனை எல்லாம் பண்ணி அவனுக்கு கனப்படுத்துகிறார். அப்படி தான் ஆண்டவர் நம்ம தேடி அவரை மாத்திரம் தேடி ஓடி வரும்பொழுது, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லி எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் மன்னிக்கிற தேவன். ஏன்னா அந்த பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடுகணும். விட்டு விடாத வரைக்கும் மீண்டும் மீண்டும் அதை பாவத்தில் செய்துட்டு ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, ஆண்டவரே நான் தெரியாமல் செய்துட்டேன் என்று நம்ம கேட்டுக்கொண்டு தான் அதில் பிரயோஜனமே இல்லை. மன்னிக்கிற தயப்பேர்த்த ஆண்டவர் தான். ஆனால் அதுக்குன்னு திரும்ப 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 அந்த பாவத்தை நம்ம செய்து கொண்டு ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். செய்து நம்ம போய் சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம சந்ததி தான் அந்த பாவம் பிடிக்கும். அதுக்காவது நாம் பயந்து வாழணும். ஏன்னா நம்ம வாழ்ந்தோம், ஏதோ நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிட்டோம். ஒருத்தர் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளை பற்றி நினைக்கிறது இல்லை.
பிள்ளைகள் எப்படி வளருவாங்க, நம்ம சந்ததி எப்படி இருக்கும், அதை பற்றி நினைக்காம அவங்கள வரைக்கும் சந்தோஷமாக துன்மார்க்கமாக இப்படி வாழ்ந்துட்டு போய் சேர்ந்துடுறாங்க. ஆனால் ஆண்டவர் 4ஆம் 5ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படணும். ஏன்னா ஆண்டவர் வார்த்தைகள் வேதத்தில் எழுதிக்கிற ஒவ்வொன்றும் உண்மையுள்ள வார்த்தைகள். சுலபமானதான் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம அதை கூட ஏற்றுக்கொள்ளாத இருதயம். ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது தான் நம்ம எப்படி வாழ்கிறோமோ, ஏன்னா நம்ம பிள்ளைகள் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை நம்ம சீர்படுத்தி, ஆண்டவரே எங்கள் குற்றங்களை மன்னிங்கன்னு சொல்லி நாம் வாழும்பொழுது நம்முடைய பாவங்கள் நம் பிள்ளைகளை சுமராதபடிக்கு, நம் தலைமுறைகளை சுமராதபடிக்கு ஆண்டவர் சமூகத்தில் நாம் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். வருங்காலம் கொடிய காலமாக இருக்கிறது. எளிதிலே பாவத்தில் விழுகிற சூழ்நிலை நாம் பார்க்குறோம். அதெல்லாம் ஆண்டவர் நம்ம தலைமுறைகளை பாதுகாக்கணும். இதற்காக நாம் பாரத்தோடு எப்பொழுதும் ஜெபிக்கிறவங்களாக காணப்படணும். எத்தனையோ பாவம் செய்து எப்படியே தூஷித்து எப்படியோ நாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நாம் தேடி வரும்பொழுது ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை தேடி வந்து ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அதனால் ஆண்டவருக்காக நம்ம ஆழ்ந்து அவரை தேடி அவரை கண்டுபிடித்து கொள்ளணும். ஆண்டவரை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவர் மாத்திரம் பிடித்து கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கை சீர்படுத்துவார். நம் பிள்ளையுடைய எதிர்காலத்தை சீர்படுத்துவார். நம் வேலை செய்கிற இடங்களில் எப்படிப்பட்ட போராட்டம் இருந்தாலும் அவரை மாத்திரம் நம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை சீர்படுத்தி நம்மளை சிறப்படுத்தி நம்மை நிலை நிறுத்துகிறாக ஆண்டவர் இருக்கிறார். நாம் மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களில் வாழ அழைக்கப்படுகிறோம். அவருடைய துணை இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. எவ்வளோ பெரிய பணம் இருந்தால் சரி, எவ்வளோ ஆஸ்திங்க, எவ்வளோ வருமானம், நல்ல வேலை உயர்வுகள் இருந்தால் கூட நம்ம ஒவ்வொரு நாள் நடக்கிற காரியங்களை பார்க்குறோம். எவ்வளோ ஆஸ்தி இருந்தவங்களாம் ஒன்றுமில்லாமல் நடு ரோட்டில் ஒரு வேளை ஆகாரம் கூட இல்லாமல் கஷ்டப்படுகிறது நம்ம கண்கூடாக இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம மனம் திரும்பி ஆண்டவர் மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் அநேகரை தேடி போய் விடுதலை கொடுத்தார். அதில் மார்த்தாள் மரியாள் அவங்களை தேடி போய் லாசருக்கு ஜீவனை கொடுத்து ஒரு பிழைப்புக்கு ஆண்டவர் வழி காட்டினார். அதே போல் சகைவை தேடிக்கொண்டு அவர் ரட்சித்தார். பாவத்திலிருந்து சகைவை மீட்டு அவரை ஒரு சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தினார். அப்படியாக 38 வருடமாய் அந்த பெதஸ்தா குளத்தில் அந்த மனுஷனை தேடி சென்று தான் அவருக்கு விடுதலை தரார். இப்படிப்பட்ட ஆண்டவர் தேடி வந்து நம்மை விடுவிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதற்கும் கலங்காதபடிக்கு அவரை மாத்திரம் நாம் பிடித்து கொள்ளலாம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றி அநேக மக்கள் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறதை நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாக அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கலாம். அப்படியாக விசேஷமாக பார்க்க போனால் அநேகர் இந்த கிரேஸ்ரீ மூலமாக ஜெபித்து அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கிரேஸ்ரீயை பார்க்கிறவர்கள் ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே பேசுவாரானால் இந்த கிரேஸ்ரீ தேவைகளை சந்திக்கும்படியாக இதற்காக ஜெபித்து கொள்ளும்படியாகவும் உங்களால் முடிந்த காணிக்கைகளை அனுப்பி கிரேஸ்ரீவை தாங்கும்படியாக ஆண்டவன் தேவையை சந்திப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவனே இந்த நாளில் கூட நம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுனீங்க. கிருபைக்காக நன்றி. ஆண்டவர் எங்களை தேடி வந்து எங்களை மீட்ட தேவன் ஐயா, எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்த தேவன், எங்களை தேடி வந்து எங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்த்த தேவன் ஐயா, எங்களுடைய தேவையெல்லாம் அறிந்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்த தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க. இதை கேட்டுக்கொண்டு இந்த பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரை கண்ணீரோடு எந்தெந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் ஜெபித்தார்களோ ஆண்டவரே, அவங்க விண்ணப்பத்தெல்லாம் கேட்டு ஆண்டவர் நாளை தினத்தில் அவங்கெல்லாம் சாட்சி சொல்லத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டுமாய் அப்படி சமூகத்தில் கெஞ்சுகிறோம். உண்மையில்லாமல் எங்களை விடுவிக்க யார் உண்டு ஆண்டவரே? மனம் இறங்குங்கப்பா. கண்ணீரோடு வேதனைகளோடு பலவீனங்களோடு ஆண்டவரே போராட்டங்களோடு தன் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி கொண்டிருக்கிற பெற்றோரை நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. நல்ல ஒரு எதிர்காலம், பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வேண்டுமே என்று கலங்கி கொண்டிருக்கிற பெற்றோர், நல்ல ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்று கலங்கி கொண்டிருக்கிற
அந்த பெற்றோருக்காக அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே திருமணமாகி பிரிவினையில் இருக்கிற அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதம் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரை. உண்மை சோத்தரிக்கிறோம்ப்பா. குழந்தை இல்லாத பிள்ளைகள், பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நினைக்கிறோம் ஆண்டவரை. நீங்கள் நல்ல பிரசவத்தை தாங்க, குழந்தை பாக்கியத்தை தாங்க. அநேக பிள்ளைகள் குழந்தைகள் பிறந்த மாதத்தில் பிறந்ததுனால மருத்துவமனையில் இருக்கிறாங்கப்பா. அந்த குழந்தைகள்லாம் நல்ல சுகம் பெற்று தாயும் சேயமாக அவங்க இல்லங்களுக்கு திரும்பத்தக்கதாக ஆவியானவர் உதவி செய்யுங்க ஐயா. இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எத்தனை போராட்டத்தோடு பிரச்சனைகளோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஐயா. கோர்ட்டு கேஸுமாக இருக்கிற குடும்பங்களெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரை. எங்களுக்காக வழக்காடுகிறவர், எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன் நீங்கள் இருக்கிறீங்கப்பா. உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துங்கப்பா ஆண்டவரே. சோத்திரம்ப்பா, சோத்திரம். அப்படியாக ஆண்டவரே, எத்தனையோ வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் கண்ணீரை மாற்றுங்க. தன் பிள்ளைகள் இப்படியாக வழி தவறி போகிறாங்களே, தன் பிள்ளைகள் கீழ்ப்படிய மாற்றாங்களே என்று சொல்லி கலங்கியிருக்கிற ஒவ்வொரு பெற்றோரை கண்ணீரை நீங்கள் மாற்றுங்கப்பா. சோத்தரிக்கிறப்பா. நீங்கள் வழி நடத்துங்க. எங்கள் கிறிஸ்டியூ தேவையிலே சந்திங்க. பாஸ்டருக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, அங்கே பணி செய்கிற ஒவ்வொருக்காக, அஜித்துக்காக, பாபுக்காக, மார்க்கெட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நான் அர்ப்பணிப்போடு செய்கிற இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை நீங்கள் சந்திங்க ஆண்டவரை. எங்கள் டிசிசிஎல் பணம் கட்டணும்ப்பா, அதுக்கு வேண்டிய ஒத்தாசை நீங்கள் அனுப்புங்க ஆண்டவரை. இது எங்களுக்குரியது அல்ல ஆண்டவர், உம்முடைய ஊழியம். உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்வதற்கு எங்களை கருவியாக நீங்கள் பயன்படுத்துகிறீர். இந்த பண தேவையெல்லாம் சந்திங்கப்பா. ஒரு ஜென்ரேட்டர் தேவைப்படுகிறது, அதையும் கிடைக்க செய்யுங்க ஆண்டவரை. நீங்கள் யார் மூலமாக இது பேச உம்மால் முடியும். நீங்கள் ஐஸ்வர்யத்தின் தேவன் அல்லவோ ஆண்டவரே. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க ஆண்டவரே. தேவை அனைத்தையும் நீங்கள் சந்திங்கப்பா. நாங்கள் உற்சாகமாக இப்படி ஊழித்து செய்ய ஆண்டவர் உதவி செய்யுங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர், கிருபையாக இறங்குங்க ஆண்டவரே. நீங்கள் பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அப்படி பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.